வெல்கம் பேக் டு தி ஹோம் குக். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட் வச்சு வீட்டிலே எப்படி குழந்தைங்களுக்கு கேக் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ லாக்டவுன் டைமில் நம்ம எங்கேயும் போய் அடிக்கடி கடைக்கு போக முடியாது. குழந்தைங்க கேட்குறதுக்கு இந்த கேக்கு வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓரியோ பிஸ்கெட் நான் 3 பாக்கெட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அந்த க்ரீமை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் அந்த க்ரீமெலாம் எடுத்து ஒரு பவுலில் வச்சு அழகாக வரும். நீங்கள் கத்தியில் கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், லேயர் லேயராக வந்திருக்கு. இப்போ இந்த பிஸ்கெட்டை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிங்க. பேக்கிங் சோடா போட்டுக்குங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். பால் காய்ச்சி கொஞ்சம் கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மலாக கூலிங் வச்சா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பூன்லேயே பண்ணால் கூட போதும், ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம். ஈஸியாக நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடிச்சிடுறோம். அதனால் பவுட்ரு பண்ணதுனால நம்ம ஸ்பூனில் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக வரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் இருந்தாலும் சரி, இல்லை நெய் இருந்தாலும் சரி, அதை லைட்டாக ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மைக்ரோ ஓவன்லாம் தேவையில்லை, நம்ம ஸ்டவ்லேயே வச்சு செய்யலாம். இப்போ நம்ம பீட் பண்ண அந்த க்ரீமியாக இருக்க பிஸ்கெட்டு நல்லா ஊற்றுங்க. அதில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். 10 நிமிஷம் வைங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்குள்ளே அது மேலே நம்ம வைக்கிற க்ரீம் எப்படி ரெடி பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த பிஸ்கெட்லேருந்து எடுத்த க்ரீமில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா ஃப்ரீசரில் 15 நிமிஷம் வைங்க. வச்சு எடுத்து இது வெண்ணிலா க்ரீமில் செஞ்சுருக்கேன். நீங்கள் சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட்னாலும் பரவாயில்ல, எந்த க்ரீமாக இருந்தாலும், ஆனால் ஓரியோ பிஸ்கெட்டில் செய்யுங்க. இப்போ நம்ம பேன் திறந்து பார்க்கலாம். இது ஒரு குச்சி வச்சு நம்ம லைட்டாக குத்தி பார்க்கணும். வேகலைன்னா அதில் ஒட்டிக்கிட்டு வரும், வெந்துருச்சுன்னா அதில் ஒட்டாது. பாருங்கள், ஒட்டவே இல்லை. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது இப்போ ஆறணும், சூடு ஆறணும். நம்ம ஃப்ரிட்ஜெலாம் வைக்க தேவையில்லை, அந்த சூடு ஆறினா போதும். இப்போ ஒரு தட்டில் நம்ம கொட்டும் போது அதுவே வந்துடும். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வரலைன்னா கொஞ்சம் அந்த பேனை கவுத்தி வச்சு ஒரு தட்டு தட்டிங்கன்னா விழுந்துடும். திரும்ப அதை எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அழகாக லேயராக வரும் பாருங்கள், ஒட்டாமல் வைக்காமல். நல்லா வெந்துருச்சு. இது நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க அந்த க்ரீம் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. குழந்தைங்க க்ரீம் பிஸ்கெட்டு, க்ரீம் கேக்கு இதெல்லாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. நம்ம கடைக்கு போகாமல் பிஸ்கெட்டை வாங்கி வீட்டிலே செய்கிறது எவ்வளோ ஈஸி. ஒரு லேயர் வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பாதியை மேலே வைங்க. வச்சு அது மேலேயே இந்த க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயர் வச்சுருக்கோம், அதுலேயே நீங்கள் க்ரீம் தடவிக்கிங்க. இது நம்ம அதிகமாக செலவு பண்ண போகிறதில்ல. 3 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கியிருக்கோம். பால், நெய் இல்லைன்னா பட்டர், எது இருந்தாலும் ஓகே. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டிலே செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப செலவு கிடையாது. இப்போ மைக்ரோ ஓவன் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்லேயே சாதாரண பேனில் ஸ்டவ்வில் வச்சு செய்கிறது. நீங்கள் செர்ரி பழம் இருந்தாலும் சரி, இல்லை நட்ஸு எது இருந்தாலும் சரி. இப்போ நம்ம அந்த ரவுண்டாக நம்ம பிளேட்டில் கொட்டி 4 ஸ்கொயராக கட் பண்ணிக்குவோம். அந்த கட் பண்ண பீஸை எடுத்து மேலே டெக்கரேஷன் பண்ணால் போதும். இப்போது ஓரியோ கேக் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள், சாக்லேட் க்ரீம் கேக் மாதிரி இருக்குது.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஓரியோ கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.